ஹலோ, நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஜினி. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் ஐயா மஞ்சள் சால்வை புகுத்தபடியே பிக்கு தான். ஸோ உண்மையாகவே நாங்கள் தமிழர்கள், முஸ்லீம், சிங்களவர்கள் என்று தான் நாங்கள் உண்மையாக வாழுகிறோம், சந்தோஷப்படுகிறோம், எல்லாண்டாலும் செய்கின்றோம். இந்த அரசியலுக்கு இடையில் வாரவதை அந்த குழப்பத்தை அவருக்கு ஏற்படுத்தினோம். அப்படி ஒன்றும் இருக்கக்கூடாது. ஏன் அனுராவை பேச வேணும்? ஏன் எங்கள் ஆலயம் நல்லூர் அதை பற்றி பேச வேணும்? நிலதாரியை இப்படி எல்லாம் அவதரிக்கிறதுன்றெல்லாம் சொல்ல வேணும். ஏன் தமிழ் மக்களிடையே தெரிஞ்சு இருப்பினும் தானே. அப்படி உங்களுக்கு இருந்தால் நீங்களும் அவையோட சேர்ந்து இருக்கலாம் தானே ஐயா. நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஜினி. ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு வேதனை? அது எல்லாருமே ஒன்று சேர வேணும், ஒற்றுமையாக வாழ வேணும். இது சுதந்திரம், இது சமாதானம். இது இலங்கையில் நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. உலக நாட்டுக்காரர் முழுக்களும் எல்லாரையும் என்ன கதைக்கினம் போயினோம்னு பார்க்கினோம். ஆனால் அவங்கள நாட்டில் உடனே சரிப்படுத்தி செய்கிறாங்க. எங்கள நாட்டில் அப்படி ஒன்றும் செய்கிறார்கள் இல்லை. என்னுடைய பேஸ் பார்க்க வேணுமென்றாலும் ஐயா பாருங்கோ. ரஜினி, ஹலோ விசு ஐயா. எல்லாருக்கும் தான் விசு கொடுக்குறேன் நான், எல்லாருக்கும் தான் எல்லாம் இதுன்றேன் நான். அப்படி ஒரு ஒன்றும் அந்த நோக்கங்கள் அப்படி வராது. நாங்கள் 40 வருஷத்தில் இடம்பெயர்ந்து நான் இன்னும் என் சொந்த இடம் எனக்கு கிடைக்க இல்லை, எந்த இடமும் தரவும் இல்லை. 100 ஆண்டுக்கு மேலே எங்கள்ட இடமும் நாங்களும் பார்க்க இல்லை ஐயா. அதுக்கு மேலே இருந்தவை எல்லாரும் இறந்துட்டார்கள். நீங்கள் உங்களை மாதிரி பேசுகிறதுக்கு நாங்கள் நீங்கள் உங்களை மாதிரி பேசி எங்கள்ட இடத்த பேசி மற்ற எல்லாத்தையும் பேசி கொண்டு போனால் சமூகம் இன்னும் நல்ல ஒரு திருத்தத்துக்கு திருந்தாமல் தான் போயிடும். சமூகத்தை திருத்தி என்ன ஏது அவைக்கு குறை இருக்கோ அவர்கள்ட்ட கேட்டு செய்யலாம். எல்லாரும் அரசாங்க பிரசிடெண்ட் தான். எல்லாரும் அவர்களை கேட்டு அவர்களோட கலந்து ஆலோசனை செய்து, மக்களோட கலந்து ஆலோசனை செய்து, பிரச்சனை இருக்குதா ஒரு காணிக்கையில், பிரச்சனை இல்லாமல் இருக்குதா ஒரு காணிக்கைன்றதை முதலாவது எடுத்து அதை பார்க்க வேணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் என்னென்றாலும் அதை செய்ய வேணும் ஐயா. பிக்கு ஐயா, எப்படி இருக்கிறீங்களா ஐயா? நான் உங்களை நேசிக்கின்றேன். எங்களுக்கு எந்த கோதாபம் எதுவும் இல்லை. அப்படித்தான் நாங்கள் இருக்கின்றோம். தமிழர்கள் நாய்கள் என்று உங்களை பேசினவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் என்னென்றாலும் ஒரு இது செய்வோம். தமிழர்கள் அப்படி பேசுவார்கள், ஆனால் அதுக்கு தக்கன மாதிரி சிங்களவரும் பேசுகிறார்கள். சமமாக வாழ வேணும், சமமாக இருக்க வேணும். வேறு என்ன? நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஜினி. பாய். வேறு என்னதை சொல்கிறது உங்களுக்கு?